வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது சைக்கியாட்ரிக் மெடிகேஷன்ஸை நம்மளாவே செல்ஃபாக மாடிஃபை பண்ணிக்கலாமா. இது நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, எனக்கு ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தூக்க மாத்திரை நான் ஒன்று போட்டேன், தூக்கம் வரல, அதனால் நானே எக்ஸ்ட்ரா வாங்கி நானே போட ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நல்லா தூக்கம் வருது அப்படின்ட்டு. முதல்ல இதோடைய பிரச்சனை என்னன்னு அவங்க புரியாமல் அது பண்ணுறாங்க. நான் இன்னொரு பேஷண்ட் அதே மாதிரி பார்த்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு நல்லா ஆகும்போது அப்படி நான் மாத்திரை விட்டுறேன், திருப்பி பிரச்சனை வரும்போது நான் அதை எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாதிரிலாம் அவங்களாவே மாத்திரை மாடிஃபை பண்ணுறது. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சைக்காட்ரிக் மெடிசன்ஸை மாடிஃபை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுது, அது எப்படி எடுத்துக்கணும், அது எல்லாமே ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் தெரியும். அதனால தான் மானிட்டரிங்கில் அது எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். இன்கேஸ் அப்படி எடுக்காமல் இந்த மாதிரி பண்ணால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல கேஸ் ஒரு ஸ்கிசோஃப்ரெனியா எடுத்துங்க. இதில் நீங்கள் மாத்திரை விட்டு எடுத்திங்கன்னா லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக ஸ்கிசோஃப்ரெனியாலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ப்ரொஃபைலாக்சிஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் கிளியர் கட்டான ஒரு ஐடியாவே வராது. அட் த சேம் டைம் இன்கேஸ் பைபோலார் டிசார்டர், இதில் தான் மெயினாக நான் பார்க்குறது. பைபோலார் டிசார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனிக் சிம்டம் இருக்கும்போது, அதாவது மேனிக்னா என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் எக்ஸைட்டபிலிட்டியோடு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெலட்டா அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம் மட்டும் மாத்திரை எடுப்பாங்க. ஒன்ஸ் சரியாயிட்ட சார் சரியாயிட்டாங்க, எதுக்கு மாத்திரை இருக்கணும் அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் திருப்பி அந்த எபிசோட் வந்துகிட்டே இருக்கும். இதோட வீரியம் என்னன்றது அவங்க தெரியாமல் அதை அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. அட் த சேம் டைம் டிப்ரெஷன் வந்த போதும் சரி, உடனே அதை எடுத்து அது சரியான உடனே விட்டுறது, திருப்பி அந்த டிப்ரெஷன் எபிசோட் வருது. ஸோ முதல்ல எங்களுக்கு இந்த சைக்காட்ரிக் மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை கரெக்டாக முடிக்கணும். அப்போ தான் அது திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்கேஸ் இப்படி பண்ணாமல் விட்டால் பிரச்சனைகள் ரொம்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, சில பேர்லாம் தூக்க மாத்திரை எடுப்பாங்க, திடீர்னு விட்டுருவாங்க. திடீர்னு விடும்போது வித்ட்ரால் சிம்டம்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சைடு சில ஆன்டி டிப்ரெசன்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த ஆன்டி டிப்ரெசன்ட் அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா வித்ட்ரால் சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த வித்ட்ரால் சிம்டம் வரும்போது ஆங்ஸைட்டி அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விட்டு இருக்கும் அந்த மாத்திரை வேலை செய்யாமல் போகிறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களாகவே அதை மாடிஃபை பண்ணும்போது அந்த மெடிசன் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா முதல்ல உங்கள் நோயோட தீவிரம் ரொம்ப அதிகமாகும். இந்த நோயோட தீவிரம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ முதல்ல இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டோஸ் எடுக்கணும். உங்களுக்கு இன்கேஸ் சார் நிறைய தூக்கம் வருது, நீங்களாக மாத்திரை கம்மி பண்ணுங்கள் சார், அதை உங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்களே அதை அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி அதை கரெக்ட் பண்ணுன்ற அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது கிளியராக உங்களுக்கு என்றைக்குமே செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஆன்டி டிப்ரெசன்ட்டோ நீங்கள் நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு சார் இதை நிப்பாட்டலாமா, நான் எப்போ நிப்பாட்டலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்களாக அதை பண்ணும்போது பிரச்சனை வரும். அதே மாதிரி டோஸை டபுளாக எடுக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தூக்கம் மாதிரி டபுள் நீங்களே எடுத்துக்கிட்டே போயிட்டுங்கன்னா நீங்களே அடிக்ட் ஆகிடுவீங்க. அப்போ அடிக்ட் ஆகும்போது எங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு வெளில எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி போடணும். ஸோ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு டாக்டர்ஸும் உங்களுக்கு கெடுதல் பண்ண போகிறது கிடையாது. நீங்களாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. ஸோ டாக்டருக்கு ஏன் படிக்கணும்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு, கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் அதை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம்.